இவர்களுக்கு தெரிந்தது பூரா என்ன விலை, அவன் என்ன விலை, இவன் என்ன விலை, என்ன விலை, தூக்கி போ. இதுதான் தெரியும், இதுதான் தெரியும். இவர்கள்ட்ட வர்றவனா, ஏப்பா எம்பி சீட் என்ன விலை, எம்எல்ஏ சீட் என்ன விலை, மந்திரி சீட் என்ன விலை, கலெக்டர் என்ன விலை, எஸ்பி என்ன விலை, இதுதான் இப்போ நடக்குது. இவங்க இந்த பவுனிங் பேட்சுக்கும் வேலை இல்லை, வாய்ஸ் ஆஃப் காமனுக்கும் வேலை இல்லை. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் என்ன இப்போ பவுனிங் பேட்சும் வாய்ஸ் ஆஃப் காமனுமாக ஜெயிச்சாங்க. இதுக்கெல்லாம் ஏன் வேலை இல்லை, இதனால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற உதாரணத்தை சொல்கிறேன். ஜெயலலிதா முதலமைச்சர், பிரசாந்த் கிஷோர் கூட உட்கார வைக்கிறாங்க. இந்த முட்டாள்கள் உட்கார வச்சு அந்த அம்மா கேட்குது, எப்படி என்ன ஜெயிக்க வைப்பீங்க? யார் அந்த அம்மா? ஒரு ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் பார்ட்டி, சினிமா நடிகை, முன்னாள் நடிகை, அரசியல் அரிச்சூடியே தெரியாது, சொத்தெல்லாம் விற்றுட்டு எங்கே அமெரிக்கா போனான்னு வருது. சோதான் கூட்டி கொண்டு எம்ஜிஆர்ட்ட மீண்டும், யோ நீ செத்து போனேன்னா கட்சிக்கு ஆள் இல்லை, ஜெயலலிதான்னு ஒரு ஆள் இருந்தால் தான் உன்னை அதிமுக காப்பாற்ற முடியும்னு சோதான் ஜெயலலிதாவை எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்தி எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருடைய அரசியலை ஜெயலலிதா கொண்டு போய் சேர்த்தவர். அந்த அம்மா சொல்லுது, சரி எப்படி என்ன ஜெயிக்க வைப்பீங்க? 300 கோடி ரூபா உங்களுக்கு சம்பளம் கேட்குறீங்க, எப்படி ஜெயிக்க வைப்பீங்க சொல்லுங்கள், உங்கள் டேட்டாஸை பூரா கொடுங்க, நாங்கள் சர்வே பண்ணுவோம். திமுகவுக்கு எவ்வளோ பேர் இருக்கா, அதிமுக எவ்வளோ பேர் இருக்கா, என்ன ஜாதி, என்ன சமூகம், யார் சமூக தலைவர், யார் அதிருப்தியாக இருக்காங்க, இந்த டேட்டாஸை பூரா எடுத்துருவான். யாரை வச்சு எடுப்பாங்கன்னா 20 வயசு பசங்களை. அவனுக்கு எந்த கட்சி எந்த ஊரில் இருக்குது, எவன் தலைவன், எதுவுமே தெரியாது. இவன் எப்படி டேட்டாஸ் எடுப்பான்? எல்லாமே தப்பு. பிரசாந்த் கிஷோரை டெபாசிட் போய் கிடக்காரு தெரியுமா? பிரசாந்த் கிஷோர் எலெக்ஷன் நேரில் டெபாசிட் போய் ₹1 ஓட்டு போடல. இவர் எப்படி மோடியும் ஜெயலலிதாவையும் ஸ்டாலின் ஜெயிக்க வச்சிருப்பாரு? எல்லாம் ஒரு மாயை, உண்மை ஒன்றுமே இல்லை. ஒரு இப்போ நடந்த தேர்தலில் ஒரு யூடியூபரு ஏறக்குறைய 5 மில்லியன் பேரை வச்சுருக்காரு. சரி, ஆனால் எலெக்ஷன் என்ன பேர் அவருக்கு விழுந்த ஓட்டு எவ்வளோ தெரியுமா? ஒரு 300 ஓட்டு தான் விழுந்தது. 5 மில்லியன் பேர் ஃபாலோ இருக்கான், ஓட்டு எவ்வளோ விழுந்தது? 300. இதுதான் இந்த டேட்டா பேஸ் ஆட்கள்கிட்ட. இவர்கள் எப்படி ஜெயிக்கிறான்னா, பணம் இருக்கு ஜெயிக்கிறான். பச்சைமுத்து, எஸ்ஆர்எம் பச்சைமுத்து இல்லை பல கோடி தொண்டனா வச்சுருக்காரு, இல்லை 50 கோடி ரூபாய் எடுத்து மூஞ்சியில் வீசி எறிகிறார் சபரீஷை மூஞ்சியில். சபரீஷை சீட்டு கொடுத்தாரு, திமுக காரன் பூரா ஓட்டு போட்டான், ஜெயிச்சிட்டார். இங்கே அரசியலில் தெரிந்து யார் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் வர்றதே இல்லை. அத்தனையும் சாராய வியாபாரிகள், டபுள் டாக்குமெண்ட் ஆட்கள் தான் கட்சி தலைமைக்கு கொண்டு போய் 25 கோடி 50 கோடி பணம் கொடுத்தா அவர்கள் எம்எல்ஏ சீட்டு, அவன் மக்கள் பூரா 500 ரூபா காக்கா பிரியாணி குவார்ட்டருக்கு ஓட்டு போட்டாங்க. இது அரசியல். இந்த அரசியல் அர்ஜுன் ரெட்டி மிக தெளிவாக சாதுரியமாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு நீங்கள் சபரீஷனோடு சேர்ந்து எனக்கு 20,000 கோடி ரூபாய் வியாபாரம், தமிழ்நாட்டில் லாட்டரி சீட் வந்துடும்,